أن أقيموا الدين ولا تتفرقوا فيه. தீனை நிலைநாட்டுங்கள், இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குர்ஆன் வசனத்தின் மையக் கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மாநில மாநாடு ஜனவரி 30, 31 ஆகிய நாட்களில் திருச்சியில். அடுத்ததாக அதே மைய கருத்தில் கருத்துரை வழங்க இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் அஷ்ஹர் வஹீத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மைன் இலா யௌமிddin. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. முஹ்தரம் சத்ர் தன்சீம் सुहेल के स्टूडेंट इस्लामिक ऑर्गेनाइजेशन ऑफ इंडिया, मोहतरम अमीर जमात, क़यीम जमात, सेक्रेटरी जमात, उमरा हल्का जात, नाजिमा हल्का ख़वातीन, GIO प्रेसिडेंट, दीगर क़ायदीन, माई प्रोफेसर जवाहिरुल्लाह साहब, मोहतरम तहलान बाखवी साहब, मोहतरम इकबाल क़ासिमी साहब, मोहतरम यसम बाकर साहब, KVS हबीब साहब और दीगर मुअज़्ज़िज़ीन, क़ायदीन, अमाइदीन और सामाईन इकराम, अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु. நான் ஒரு மாணவர் அமைப்பின் பிரதிநிதியாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்பான பிரச்சனைகள் பற்றி சில விஷயங்கள் கூற ஆசைப்படுகின்றேன். முதலில் நம்முடைய பிரச்சனைகளை முஸ்லிம்களின் பிரச்சனைகளை என்றோ முஸ்லிம் அல்லாதவரின் பிரச்சனைகள் என்றோ பிரிக்க முடியாது. நாம் கனவு காணும் இந்தியாவும் முஸ்லிம்களின் சவால்களும் ரெண்டுமே ஒரே டாபிக் தான், ஒரே தலைப்பு தான். ஏனென்றால் நாம் ஒரு பல சமய சமுதாயத்தில் வாழ்கின்றோம், நாம் ஒரு பன்மை சமூகத்தில் வாழ்கின்றோம். we are living in a plural society, we are living in a multicultural, multi-ethnic, multi-social, multi-religious, multi-linguistic society. हम एक तकसीरी समाज का हिस्सा हैं. हम एक ऐसे समाज में रहते हैं जहां मुख्तलिफ जबानें बोलने वाले, मुख्तलिफ मज़ाहिब के मानने वाले लोग रहते हैं. तो यहाँ मसाइल की तकसीम मुमकिन नहीं है. இப்படி பிரச்சனைகளுக்கு பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலையை மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகவும் கண்டித்துள்ளார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு காலத்திலே வாழ்ந்த நபிமார்கள் அந்த சமுதாயத்தின் நிலவிய பிரச்சனைகளை குறித்து தீர்வு தந்தார்கள். பசி, பட்னி, வறுமை, வரதட்சணை, கல்வியின்மை, குடிநீர் பிரச்சனை, குழந்தை தொழிலாளர்கள், மனிதன் உரிமை மீறல் போன்ற பல கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் தொடர்பான பிரச்சனைகள் நாம் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம். இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பு நம் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது உள்ளது. ஏனென்றால் நாம் ஒரு खैर उम्मा, हम एक खैर उम्मत हैं, हम इस समाज का एक हिस्सा हैं. यहाँ के बहुत सारे मसाइल ऐसे हैं जो हमसे रास्त ताल्लुक रखते हैं. बहुत सारे माशी मसाइल हैं, सियासी मसाइल हैं, समाजी मसाइल हैं, तालीमी मसाइल हैं, ख़वातीन के मसाइल हैं, तलबा के मसाइल हैं, नौजवानों के मसाइल हैं, मजलूमों के मसाइल हैं, गरीबों के मसाइल हैं, अक़लियतों के मसाइल हैं, देही अवाम के मसाइल हैं. इतने सारे मसाइल हैं. ये सारे मसाइल मुसलमानों से जुड़े हुए हैं. इन मसाइल की तकसीम, इनको अलग करना मुमकिन नहीं है. फिर அதற்கு பிறகு மாணவர் மற்றும் இளைஞர்களின் நிலைமை பார்த்தோம் என்றால் அவர்கள் இலக்க இல்லாத வாழ்க்கை வாழ்கின்றார்கள். ஒன்று. இரண்டாவது, அவர்களிடத்தில் சமூக பொறுப்புணர்வு இல்லை. மூன்றாவது, பலர் கலாச்சார அடிமைகளாக மற்றும் வன்முறைக்கு பலியாக உள்ளனர். குறிப்பாக முஸ்லிம் இளைஞர்களின் முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய தடை என்ன என்றால் மீடியா இன்றைக்கு அவர்கள் மீது களங்கம் ஏற்படுத்த நோக்கத்தோடு செயல்படுகிறது. தவறு எங்கே நடந்தாலும் அதற்கு காரணம் முஸ்லிம் இளைஞர்கள் தான் என்று பேசப்படுகிறது. இந்த எல்லா ரீஜனல், நேஷனல், இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்ஸ்க்கு காரணங்கள் என்ன என்று பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் யூரோப்பிய ஏகாதிபத்தியம், ஒழுக்க கல்வி இல்லாத கல்வி திட்டம், கம்யூனலிசம், கம்யூனல் ஃபோர்சஸ், வன்முறை, வயலண்ட் பாலிடிக்ஸ், அரசியல் வன்முறை போன்ற ரீசன்ஸ் இருக்கின்றது. அதற்கு பிறகு இந்த இப்பிரச்சனைகளுக்கு
தீர்வுகள் என்ன என்றால் முஸ்லிம் இளைஞர்கள் தங்களை சுய ஆய்வு செய்ய வேண்டும், தங்களை தஸ்கியா செய்ய வேண்டும், அழைப்பு பணிக்கு முக்கியத்துவம் செலுத்த வேண்டும், தங்களுடைய பொருளாதார மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு கவனம் செலுத்த வேண்டும். முஸ்லிம் இளைஞர்கள் மத்தியிலே நல்ல சிந்தனையாளர்கள், நல்ல லாயர்ஸ், எக்கனாமிஸ்ட், மீடிया पर्सन्स उर्वाक वेंडम. सिर्फ तकरीरों से, जलसों से, सेमिनार से, सिंपोजियम से, कॉन्फ्रेंसेस से और तकारीर से कुछ मसाइल हल होने वाले नहीं है. एक ऐसे थिंक टैंक की जरूरत है जो इस समाज के मसाइल को समझ सकें और उसको सॉल्व कर सकें. वी नीड ए ग्रुप ऑफ थिंक टैंक, ए ग्रुप ऑफ इंडिविजुअल्स हु कैन spend their mental energy, who can spend their energy on intellectual work and who can try to solve this problem. मेरा वक्त बहुत कम है, वक्त हुआ चाहता है, तो लिहाजा मैं तलबा तंजीम की एक नुमाइंदे की हैसियत से तलबा और तालीम से मुतालिक एसआईओ के मौक़िफ़ को जाहिर करते हुए, एसआईओ के स्टैंड को वाज़ेह करते हुए अपनी बात को ख़त्म कर लूँगा. मैंने जैसा कि जिक्र किया कि बहुत सारे मसाइल इस समाज से हैं. सारे मसाइल का हल करना स्टूडेंट इस्लामिक ऑर्गेनाइजेशन ऑफ इंडिया की ना तो जिम्मेदारी है और ना ही इसके लिए मुमकिन है. इस वक्त हमारे सदर तंजीम भी यहाँ तशरीफ फरमा है. देयर आर न्यूमेरस प्रॉब्लम्स इन द सोसाइटी, सेवरल प्रॉब्लम्स इन द सोसाइटी. स्टूडेंट इस्लामिक ऑर्गेनाइजेशन ऑफ इंडिया एज ए स्टूडेंट ऑर्गेनाइजेशन कैन नॉट एड्रेस ऑल इश्यूज concerning to the society. There are leaders from other organizations. There is our parent organization, Jamaat Islami Hind, to solve and to address this issue. As a student organization, we address the very core issue, that is education system. तालीमी निज़ाम के तब्दीली के बगैर समाज में कुछ हो नहीं सकता. Education system is the very core issue. This is the root cause of all diseases, all disorders, all problems that we are seeing in the society. So SIO addresses this issue of education system. We cannot change the society, we cannot renovate the society without changing the education system, without bringing good changes in the education system. Now in the 21st century, education and media, print media, electronic media, both remain a powerful tool to change the society. Education especially is a very important tool for social transformation, for transforming the society. We want to bring a very big change. We cannot bring it through conferences. We can only bring it through bringing a change in the education system. Now let us see what is the problem in the education system and what SIO addresses. Today's education system is all about information gathering. It is mere information gathering, reading more and more books, collecting more and more information, getting more and more degrees, certificates, achieving big jobs, white collar jobs, getting good pay, salaries. This is today's education system. There is no room for moral, spiritual and ethical values in this education system.